நம்ம வந்து ஒரு ககன்யான் திட்டம்னு ஒன்று இருக்குது. இந்த ககன்யான் திட்டம் எப்படின்னா, நம்ம இந்தியர்களை இந்திய ஏவூர்தி மூலம் விண்வெளிக்கு வெற்றிகரமாக அனுப்பி விண்வெளியில் அவங்க சேஃபாக வச்சுட்டு திருப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்துக்காக நம்ம ராக்கெட் ஹியூமன் ரேட்டட் ராக்கெட் ஏற்றிருக்கோம். அவங்கள பாதுகாப்பாக கொண்டு போகக்கூடிய என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் அண்ட் சேஃப்டி சிஸ்டம் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது ராக்கெட்டில் பிரச்சனை இருந்தால் அவங்க சேஃபாக கொண்டு போகிறதுக்காக ஒரு க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் செய்யிட்ருக்கோம். அது மாதிரி அவங்கள திருப்பி சக்ஸஸாக கொண்டு தரையிறக்கிறதுக்காக ஒரு இந்த பேராக்யூட் சிஸ்டம் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி இவங்க அங்கே விண்வெளிக்கு போயிட்டு வரணும்னா அதுக்குள்ள ஃபுட்டு, மெடிசன், இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் நடந்துட்டு வெற்றிகரமாக. இந்த திட்டம் வந்து பாரத பிரதமர் 2018 ஆகஸ்ட் 15 அனௌன்ஸ் பண்ண திட்டம். அன்னைக்கு 10,000 கோடி தந்தாங்க. இப்போ 20,000 கோடி நடந்துக்கூடிய இந்த திட்டமாகும். இந்த திட்டத்தினுடைய முதல் ராக்கெட் வந்து இந்த வருஷம் ஆள் இல்லாமல் அனுப்பப்படும் டிசம்பர். அதுக்கப்புறம் 2 ராக்கெட் அடுத்த வருஷம் அனுப்பிட்டு ஆள் இல்லாமல் அனுப்பிட்டு வெற்றிகரமாட்டு 2027 ஆள் அனுப்பப்படும். அப்போ ஆக இதில் பார்த்தீங்கன்னா மற்ற ராக்கெட்டுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்னா இந்த ஆளையும் கொண்டு போகும். நம்மளுக்கு உங்களுக்கு எல்லாரும் தெரியும் 1984 ராகேஷ் சர்மாவை முதல்ல வந்து ரஷ்யா ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு எங்கே ஒரு லோயர் ஆர்பிட் 400 கிலோமீட்டர் கொண்டு போய் திருப்பி 7 நாள் கழித்து கொண்டு வந்தாங்க. அதனால நம்மளுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. அவர்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி நம்மளுடைய பாரத பிரதமர் அவங்கள்ட்ட ஒரு கனவாகும். நம்மள்ட்ட ஒரு ககன்யாத்தினா இந்த விண்வெளிக்கு போகக்கூடிய ஒரு விண்வெளி வீரரை இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒன்று அனுப்பி திருப்பி கொண்டு வந்தாச்சுன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ககன்யான் ப்ரோக்ராம் யூஸ் ஆக வேண்டி தான் இந்த திட்டம் ஆரம்பிச்சது. இந்த திட்டத்தில் தான் நம்ம வந்து சுபாஷ் சந்திர அனுப்பியிருக்கோம். அவர் வந்து அனுப்புறது வந்து கழிஞ்ச மாதம் 25 அனுப்பணும். 26 நானும் அமெரிக்காவில் தான் இருந்தேன். சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் டாக் பண்ணி அவரை உள்ள ரிசீவ் பண்ணாங்க. இப்போ 11 விண்வெளி வீரர்கள் ISSல இருக்கிறாங்க. நம்ம வந்து நம்மளுக்கு நிறையா சோதனைகள் செய்ய எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் அவர் செய்யிட்டுருக்காரு. அவர் ரெகுலராக எக்ஸசைஸ் செய்கிறாரு. ரெகுலராக நாங்கள் எங்கள்கிட்ட கம்யூனிகேஷன் வந்துட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இன்னும் இந்த வாரம் இன்னும் வித்தின் சம் டேஸ், எக்ஸாக்ட் டேட் எதுவும் தெரியாது, அது அனௌன்ஸ் பண்ண முடியாது. அது பிரதமர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவர் திரும்பி வருவார். வந்தாச்சுன்னா அவருக்கு கிடைச்ச அந்த அனுபவங்கள்லாம் நம்ம ககன்யான் ப்ரோக்ராமுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக இது ஒரு சின்ன ப்ரோக்ராம். நம்ம ககன்யான் ப்ரோக்ராம் தான் பெரிய ஒரு ப்ரோக்ராம், 20,000 கோடிக்குள்ள ப்ரோக்ராம். இது ஒரு சின்ன ப்ரோக்ராம். இதில் உள்ளதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அடுத்து ஏஐ தொழில்நுட்பம் இருக்குல்ல, ஏஐ தொழில்நுட்பம். ஆமாம், அந்த ஏஐ தொழில்நுட்பம் இந்த நம்ம துறைக்காக எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது? ஏஐ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் ஆக போகுது. நாங்களும் ஏஐ லேப் எல்லாம் நிறைய ஆரம்பிச்சிருக்கோம். பயங்கர நான் டேட்டா மேனேஜ்மெண்ட், டேட்டா ப்ராசஸ் நிறைய இடத்துல அது யூஸ் ஆகும். சார், இந்தியர்கள் நிலவில் எப்போ அது வந்து நம்ம பாரத பிரதமர் வந்து 2040 கொண்டு தரையிறக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுக்குள்ள ப்ராஜெக்ட்னா அதுக்காக நாங்கள் இப்போ வேலை செய்யணும். அது வந்து நீங்கள் வந்து நிலவில் போய் இறங்கணும்னா அது ஒரு சின்ன வேலை கிடையாது. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய Mark 3 ராக்கெட் வந்து 10,000 கிலோகிராம் தான் இந்த லோயர் டார்கெட் கொண்டு போகும். அங்கே நிலவில் இறங்கணும்னா 125 டன் கொண்டு போகணும். அப்போ அதை நாங்கள் 2 ராக்கெட் மூலம் கொண்டு போகலான்னு வச்சுருக்கோம். அதுக்குள்ள ராக்கெட் வந்து வடிவமைப்பு உள்ள வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆகலை. நான் வந்து 2040 சந்திரயான் 4 வந்து சந்திரயான் 3 சந்திரயான் 4 வந்து தரையிறங்கி சாம்பிள் கொண்டு வரக்கூடிய ஒரு சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன். அது 2028 நடக்கும். அதுக்காக வேலை செய்யும். லேண்ட் விற்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. லேண்ட் விற்கிற மாதிரி பாசிபிலிட்டிஸ் இது எப்படின்னா அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இன்னைக்கு இல்லை, வருமா இருக்கும். ஆனால் ஒன்று நான் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து சந்திரயான் வந்து முதல்ல விட்டோம் இல்லையா, சந்திரயான் விடும்போது அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஜனாதிபதி இருந்த அப்துல் கலாம் சார் ஒன்று சொன்னாங்க, நாங்கள் வந்து அதை சுற்றி வர மாதிரி தான் இருக்கு, அங்கே ஒரு நம்மளுடைய ட்ரை கலர் வந்து போட்டுருங்க, நம்மளுடைய தேசிய கொடியை. அப்படி போடாட்டு வளர்ச்சி அடைந்த நாடெல்லாம் நிலா ஃபுல்லாக அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னதுனால அவர் ஃபிளாக் வாஸ் புட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அப்படி பங்குலாம் வச்சாச்சுன்னா நம்மளுக்கு நிறைய பங்கு கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.